மாதம்பட்டி ரங்கராஜிற்கு போலீசார் சமன் வழங்கியிருக்கின்றனர். ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா புகாரில் மாதம்பட்டி ரங்கராஜ் செப்டம்பர் 26ஆம் தேதி ஆஜராக கூறி போலீசார் சமன் வழங்கியிருக்கின்றனர். திருமணம் செய்து தன்னை கர்ப்பமாக்கிவிட்டு சேர்ந்து வாழ மறுப்பதாக மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஜாய் கிறிசல்டா அளித்த புகாரின் பேரில் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா புகாரில் மாதம்பட்டி ரங்கராஜ் செப்டம்பர் 26ஆம் தேதி ஆஜராக கூறி போலீசார் சமன் வழங்கியிருக்கின்றனர். மேலும் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கர்ப்பமாக்கி ஏமாற்றிவிட்டதாக ஜாய் கிறிஸ்டலா சில நாட்களுக்கு முன்பாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். அதனை அடுத்து மகளிர் துணை ஆணையர் அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி தனக்கான விளக்கத்தையும் அளித்திருந்தால் இந்த நிலையில்தான் தற்போது மாதம்பட்டி ரங்கராஜை காவல்துறையினர் விசாரணைக்காக அழைப்பதற்காக சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். வருகின்ற 26ஆம் தேதி அன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்று சம்மனானது நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையம் சார்பாக அனுப்பப்பட்டிருக்கிறது. 26ஆம் தேதி ரங்கராஜ் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாதம்பட்டி ரங்கராஜ் மெகந்தி சர்க்கஸ் என்ற திரைப்படத்தில் ஹீரோவாக நடித்திருந்தார். அந்த படத்தில் அடுத்தடுத்து சின்னத்திரை குக்கு கோமாளி என்ற ஒரு நிகழ்ச்சி நடுவராக பணியாற்றி வருகிறார். இவர் ஏற்கனவே ஸ்ருதி என்பதை காதலித்து திருமணம் செய்திருந்தாலும் தற்போது வாடகை வடிவமைக்கக்கூடிய ஜாய் கிறிஸ்டலா ரங்கராஜுடன் திருமணம் கொடுத்திருக்கும் புகைப்படங்களும் வெளியிட்டு முதல் மனைவி விவகாரத்தை செய்யாமல் இரண்டாவது திருமணம் செய்துவிட்டார் என்ற சர்ச்சைகளும் இருந்தன. இது தொடர்பாக கிறிஸ்டலாவும் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்று அளித்திருந்தார். தன்னை கர்ப்பமாக்கி ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றி விட்டதாகவும் தனக்கும் தனது குழந்தைக்கும் நியாயம் வேண்டும் என்று கூறி அவர் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணைகளும் நடைபெற்றது. விசாரணை நடைபெற்று அவரிடம் வாக்குமூலங்களும் பெறப்பட்ட நிலையில் தான் தற்போது நீலாங்கரை காவல் நிலையத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் வருகின்ற 26ஆம் தேதி அன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்று காவல்துறை சார்பாக சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு ஆவணங்கள் மற்றும் புகைப்படங்கள் வீடியோக்களையும் ஜாய் கிறிஸ்டலா ஏற்கனவே பெண்களுக்கான துணை ஆணையரிடம், அதாவது பெண்கள் காவல்துறை துணை ஆணையரிடம் சமர்ப்பித்திருப்பதாகவும் அந்த வழக்கானது தற்போது நீலாங்கரைக்கு மாற்றப்பட்டு அங்கு அவரிடம் விசாரணை நடைபெற்றதற்கு திட்டமிட்டு ஜாய் கிறிஸ்டலாவும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். வருகின்ற 23ஆம் தேதி அன்று ஜாய் கிறிஸ்டலா நேரில் திருப்பி மீண்டும் ஆஜராக வேண்டும் என்றும் ஒரு சம்மனும் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல 26ஆம் தேதி அன்று மாதம்பட்டி ரங்கராஜ் அன்று நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் சம்மனானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி வருகின்ற 26ஆம் தேதி அன்று மாதம்பட்டி ரங்கராஜ் நேரில் ஆஜராகார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லது வழக்கறிஞர் மூலமாக இதை எதிர்கொள்வார் என்றும் கூறப்படுகிறது. 26ஆம் தேதி மாதம்பட்டி ரங்கராஜ் நேரில் ஆஜராக வேண்டும் என்று காவல்துறை சம்மன் அளித்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.